அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்இபி 2020 வரக்கூடிய எக்ஸாம் வந்து கூடிய விரைவில் வரக்கூடியது. ஸோ அடுத்த வாரம் தான் எக்ஸாம். ஸோ ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன, ஸோ இந்த தவறெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்துச்சுன்னா மேக்சிமம் வந்து நம்ம பண்ணக்கூடிய தவறு இல்லைன்னா எக்ஸாம் ஹாலில் பண்ணக்கூடிய தவறுகள் தான். ஸோ நம்ம கொஸ்டின்ஸு ஆன்சர் பண்ணுறது அதெல்லாம் வேற விஷயம். இந்த எக்ஸாம் ஹாலில் நமக்கு என்னன்னே தெரியாமல் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் தான் சில விஷயங்கள். ஸோ அதனால பதட்டத்தினால என்ன பண்ணிடுவோம், அந்த இதுக்கு ஆன்சர்ஸும் நம்ம வந்து தவறுதலாக பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு என்னென்ன தவறெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது கள உதவியாளர் தேர்வில் அப்படின்றதான் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றதான் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்காமல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய தவறாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதான் உங்கள் ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட்டில் உங்கள் பேர், அதே மாதிரி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் தேர்வோட மையம், தேர்வு கூடம், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க டீட்டெயிலாக. இது மொதல் விஷயம். உங்களுக்கு எக்ஸாம் எப்போ? நவம்பர் 16. நிறையா பேருக்கு அந்த டேட்டே தெரியாமல் இருக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். நவம்பர் 16. சார் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து கலரில் எடுக்கணுமா பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கணுமா அப்படின்றது நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எதில் எடுத்தாலும் ஓகே தான், சரிங்களா? கலரில் எடுத்தாலும் ஓகே தான், பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தாலும் ஓகே தான். அது உங்களுக்கு கலரில் எடுத்தால் உங்களோட ஃபோட்டோ தெளிவாக தெரியும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தாலும் ஃபோட்டோ தெளிவாக தெரியும். இல்லை சார் என்னால் கலரில் எடுக்க முடியும்னா கலரில் எடுத்துக்கோங்க, பிளாக்ல எடுக்க முடியும்னா பிளாக்ல எடுத்துக்கோங்க, சரியா? அது உங்களோட கன்வீனியன்ட் தான். ஃபோட்டோ இங்கே சரியா இருக்கான்னு பாருங்க. ஃபோட்டோ கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்காங்க எதுக்கும், சரியா? இது மொதல் விஷயம். ஸோ ஃபோட்டோ உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்காங்க. அது மாதிரி முக்கியமாக தேர்வு கூடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பென், பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துக்காங்க. சார் பிளாக் பால் பாயிண்ட் பென் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து சிபிடி எக்ஸாம், சரியா? இது மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ரஃப் சீட் கொடுப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு பேனாவும் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் பேனா எடுத்துகிட்டு போகிறது நல்லது, சரியா? பேனா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது முக்கியமான விஷயம். தயவு செய்து உங்களோட ஓன் பேனாவே எடுத்துகிட்டு போயிருங்க. ரஃப் சீட்டு அங்கே கொடுப்பாங்க, சரியா? ரஃப் சீட் அங்கே என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதனால நீங்கள் பேப்பர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஹால் டிக்கெட்டில் எதையும் கிறுக்கி வச்சுட்டு போகாதீங்க. ஸோ உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, அதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோ போகிறேன்னா உங்களோட தேர்வு கூட மையம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் சிபிடி எக்ஸாமாக இருக்கிறப்போ உங்களுக்கு அவுட்ரு ஏரியாவில் தான் போடுவாங்க. இன்ஜினியரிங் காலேஜோ ஆர்ட்ஸ் காலேஜோ எங்கே கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கோ அங்கே தான் போடுவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட முதல் நாள் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கணும், சரியா? அடுத்த நாள் காலையில் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் மொதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. வர வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா 8:30 to 9 மணி. 8:30 to 9 மணி. நீங்கள் லாங்ல இருந்து வரீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கே போயிருங்க. 8 மணிக்கே என்ன பண்ணிடுங்க, போயிருங்க, சரியா? 8 மணிக்கே போயிருங்க. தேர்வு தொடங்கும் நேரம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி. தேர்வு தொடங்கக்கூடியது 9:30 மணிக்கு டான்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 9 மணிக்கு மேலே 9:01 வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது நல்லா எல்லாருமே தெரிஞ்ச வேண்டிய விஷயம். 9:01 வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க, கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அதனால ஆன் டைமுக்கு அங்கே எக்ஸாம் சென்டருக்கு போயிடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட டிராவல் டைம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணிக்கோங்க. 9:30 மணிக்கு எக்ஸாம் தொடங்கிடுவாங்க, சரியா? 9:30 மணிக்கு எக்ஸாம் தொடங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஹால் டிக்கெட் பிரிண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஹால் டிக்கெட்டு பிரிண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப், ஏதாச்சும் ஒரிஜினல் ப்ரூஃப், பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரிஜினலே எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரிஜினலே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரிஜினல் ஒன்று, ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? மேக்ஸிமம் ஜெராக்ஸ் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரிஜினல் கண்டிப்பாக வேணுங்க. ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது, சரியா? ஸோ அப்போ நீங்கள் முதல் நாள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க, டைமுக்கு போகிறீங்க, பேன் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க, ஆதார் கார்டோ ஏதோ ஒரு ஒரிஜினல் ப்ரூஃபை எடுத்துகிட்டு போயிருங்க, சரியா? அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றால் தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டாளர், நான் சொன்னல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று எடுத்துக்காங்க. உங்களோட ஐடியோ இல்லை எதுலையோ ஒன்று மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம், சரியா? அதையும் அவங்க வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ காலையில் எக்ஸாமுக்கு இதுதான்,
மத்தியான எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டீங்கன்னா அங்கேயே எக்ஸாம் சென்டர்லயே சாப்பிட்டுக்கலாம். இல்ல அங்க கேண்டீன் இருந்துச்சுன்னா அங்க சாப்பிட்டீங்கன்னா. வெளியே போனீங்கன்னா ஆன் டைமுக்கு என்னது வந்துடணும். மதியான டைம் பார்த்தீங்கன்னா 1 to 2, மதியான டைம் 1 to 2, 2 மணிக்கு உள்ள நீங்க அங்க இருக்கணும். 2:01 போனாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காலையில ஒரு எக்ஸாம், மதியானம் ஒரு எக்ஸாம். ஸோ ஃபுல் டைமும் அன்னைக்கு ஃபுல் டைமும் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாம் எழுத போறவங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க மறக்காம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சுன்னு இந்த நம்பருக்கு கீழே தெரியுதுல 9600420486 வாட்ஸ்அப்போ இல்ல காலோ பண்ணி என்னது எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தாராளமா சொல்லுங்க. அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், எவ்வளவு பேர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் அலௌடு கிடையாது, வாட்சே அலௌடு கிடையாதுங்க. வாட்சே வந்து என்னது அலௌடு கிடையாது. சரியா, வாட்சே வந்து உங்களுக்கு அலௌடு கிடையாது, முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவுமே அலௌடு கிடையாது. ஒரு பேனா எடுத்துக்கலாம், உங்களோட ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கலாம். சார் நிறைய பேர் கேட்பாங்க, சார் சம்மெல்லாம் போறதுக்கு கால்குலேட்டர் எடுத்துட்டு போலாமா அப்படி கேட்பீங்க. எந்த விதமான கால்குலேட்டரும் அலௌடு கிடையாது. உங்களுக்கு சம்ஸ் வரதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும், அதனால வந்து கால்குலேட்டர் அலௌடு கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால்குலேட்டர் அலௌடு கிடையாது. ஒரு பிளாக் பெயின் எடுத்துக்கோங்க. சரியா, அதே மாதிரி தேர்வு முடிவதற்கு முன்பாக தேர்வர் தேர்வரை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார். உங்களுக்கு 9:30க்கு ஆரம்பிச்சு 12:30க்கு முடியுதுன்னா 12:30க்கு முடிச்சு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுதான் உங்களை வெளியே அனுப்புவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வெளியே அனுப்ப மாட்டாங்க. சரியா, அதே மாதிரி இந்த தேர்வு கூட அனுமதிச்சுட்டு வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பணி நியமனத்தில் தகுதி. நான் ஹால் டிக்கெட் வச்சிருக்கேன் அதனால என்ன பாஸ் ஆயிடுவேன்ற எந்த வித உறுதியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா, ஓகே. இப்போ வந்து சிபிடி எக்ஸாம்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிபிடி எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். தயவு செய்து அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், தயவு செய்து போய் பாருங்க. ஏன்னா சிபிடி எக்ஸாமுக்கு நிறைய பேர் புதுசா போவீங்க, நிறைய பேர் கம்ப்யூட்டரே அப்பதான் பார்ப்பீங்க. அப்படின்ற பட்சத்துல தயவு செய்து அங்க போனீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து எக்ஸாம் ஹால் இன்விஜிலேட்டர், அங்க இருக்கக்கூடிய சூப்பர்வைசரோ இன்விஜிலேட்டரோ என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க முக்கியமா. சரியா, சரி. சிபிடி எக்ஸாமுக்கு என்ன சார் பண்றது? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சென்டருக்குள்ள உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டும் ஐடி ப்ரூஃபும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் விஷயம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெரிஃபைடுன்னு ஒரு சீல் வைப்பாங்க. காலையிலயும் சரி மதியான எக்ஸாமும் சரி வெரிஃபைடுன்னு சீல் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எக்ஸாம் ஹாலு, இங்க எக்ஸாம் சென்டர்ல என்ன ஹாலு அப்படின்றத அலோகேட் பண்ணுவாங்க. அந்த அலோகேஷன்ல ஹாலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களை வந்து லைவா வந்து ஒரு போட்டோ எடுப்பாங்க. இப்போ வந்துருக்கீங்கல்ல, ஸோ லைவா வந்து உங்களை போட்டோ எடுத்து உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான சிஸ்டம் நம்பர் அலோகேட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு சிஸ்டம் நம்பர் அலோகேட் பண்ணுவாங்க. சிஸ்டம் நம்பர் எங்க இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க, தெரியாம போய் உட்காந்துறாங்க. சிஸ்டம் நம்பர் போனோடனே அந்த இடத்துல உங்களோட போட்டோ, லைவ் போட்டோவும் உங்களோட ஐடி ப்ரூஃப், அதாவது பழைய போட்டோ நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டு அப்ளை பண்ணிருப்பீங்களா எக்ஸாம்ல, அந்த போட்டோவும் அந்த இடத்துல ஷோ ஆகும். அது உங்களோட சிஸ்டம் தானா அப்படின்றதையும் மொதல் விஷயம் பார்த்துக்கணும். சரியா, இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரப்சீட் கொடுத்துருவாங்க, அங்க சைன் பண்ண சொல்லுவாங்க, இதெல்லாமே முடிச்சிருவாங்க. சரியா, எந்த டவுட்னாலும் அங்க இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டரை தான் நீங்க கேட்கணுமே தவிர பக்கத்துல தயவு செய்து பேசிடாதீங்க, அது வந்து அஃபென்ஸ். சரியா, பக்கத்துல வந்து தயவு செய்து பேசிடாதீங்க. ஏன்னா அது வந்து எந்த விஷயமே பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி எக்ஸாம் எழுத வந்திருக்கவங்க தான். சரியா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதுல மவுஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒர்க் ஆகல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டரோ இல்ல ஹாலிய சூப்பர்வைசரையோ சொல்லி மவுஸை மாற்ற சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டர்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல தோன்றுதோ அதை ஃபுல்லாத்தையும் தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா, ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு பேஜுக்கு காட்டப்படும். அதுல வந்து அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆன்சர் இ ஆப்ஷன் வரைக்கும் இருக்கும், ஏபிசிடி. அதுல எந்த ஆப்ஷன் மேக்ஸிமம் ஈயை நீங்க தொடவே கூடாதுங்க. சரியா, மேக்ஸிமம் ஈயை நீங்க தொடவே கூடாது. ஏபிசில ஏதாச்சும் ஒரு ஆன்சர் தான். ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, தெளிவா சொல்லிட்டேன், நெகட்டிவ் மார்க் கிடையாது. மவுஸை வச்சுதான் நீங்க கிளிக் பண்ண போறீங்க. ஒவ்வொரு இதுவும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க போறீங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்ல கொடுத்துருப்போம். சரியா, தயவு செய்து அதை போய் பாருங்க. அதே மாதிரி எந்த நேரத்துல எந்த கொஸ்டின்ஸை வேணாலும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். சிபிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியானது. ஓஎம்ஆர் மாதிரி நீங்க மேக்சிமம் தவறு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஈஸியா நீங்க எழுதிடலாம். அங்க இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் என்ன சொல்றாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் வந்து உங்களுக்கு அங்க சொல்லுவாங்க.
மேக்ஸிமம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஏதாச்சும் ஒன்று மாறி மாறி வரும். அதை அவங்க சொல்லுவாங்க, சொல்றப்ப நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்வர் அவரால் தெரிவு செய்யப்பட்ட வினையினை சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் தேர்வு முடியும் நேரத்தில் தானாகவே தேர்வரால் தெரிவு செய்யப்பட்ட வினைகள் சமர்ப்பிக்கப்படும். நீங்க ஒன்ஸ் வந்து சப்மிட் கொடுக்கல, நான் ஆன்சர்லாம் கிளிக் பண்ணிட்டேன் சார், ஆனால் சப்மிட் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிரும், சப்மிட் கொடுத்துருவாங்க. சரியா? சப்மிட் ஆட்டோமேட்டிக்காவே சப்மிட் ஆயிரும். அதனால பயப்பட தேவையில்ல. நிறைய பேர் நான் சார் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆனா வந்து எக்ஸாம் டைம் முடிஞ்சு போச்சு, சப்மிட் கொடுக்கல சார் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஆன் டைமுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்க கொடுத்த வரைக்கும் என்ன ஆயிரும், சப்மிட் ஆயிரும் மாட்டேங்குது. சரியா? அடுத்து உங்களுக்கு தனித்தாள், அதாவது ரஃப் ஒர்க் சீட்டு கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களோட பேரு, ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அது ரஃப் ஒர்க் சீட்டு தான், அதை ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க. அதை நீங்க திருப்பி எடுத்துட்டு வர முடியாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. கிளியரா? ரைட்டா? ஓகே. ஸோ இங்க பாருங்க, உங்களுக்கு இடது கை பெருவிரல் இதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து முடிஞ்சிடும். மாற்றுத்திறனாளி தேர்வுகளுக்கு தேர்வு எழுத கூடுதலாக 1 மணி நேரம் கொடுக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தேர்வுகளிடம் வரும் பெற்றோர் மற்றும் பிறர் தேர்வு நடைபெறும் வளாகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ மேக்சிமம் பேரண்ட்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ நீங்க அதே மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகலாமா சார் அப்படின்னு கேட்பீங்க. வாட்டர் பாட்டில் மேக்சிமம் எடுத்துட்டு போகலாம். டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி முக்கியமா கால்குலேட்டர் அலௌடு கிடையாது. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகலாம், அதை நீங்க வச்சுக்கலாம். இல்லாட்டி அங்கேயும் உங்களுக்கு தண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா வெளியே வர முடியாது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 9 to 12 12 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியிடுவாங்க. அதே மாதிரி தான் மதியானம் 2 to 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சில ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. சரியா? ஸோ இதுதான் ஓவரால சிபிடி எக்ஸாம் எப்படி அட்டன் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன விஷயங்கள் சொல்லணும், அந்த தவறெல்லாம் நீங்க தயவு செய்து பண்ணிடாதீங்க. சரியா? எக்ஸாமுக்கு 1 hour முன்னாடியே நீங்க தயவு செய்து போயிருங்க. 9 மணிக்கு எக்ஸாம்னா 8 மணிக்கெல்லாம் போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரியா? அதே மாதிரி சிபிடி எக்ஸாம் நிறைய பேர் பேனிக்லாம் ஆக வேணாம். ஸோ அதை காமா நீங்க வந்து டீல் பண்ணீங்கனாலே என்ன பண்ண முடியும், நம்மளால ஈஸியா, அதாவது ரொம்ப பதட்டப்படாம இருக்கிறதே நம்ம பாதி ஜெயிச்சதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பதட்டப்படாம இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காலையில பேப்பர் 1 உங்களுக்கு இதுல வந்து ரஃப் ஒர்க் சீட் எல்லாமே கொடுத்துருவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ், மேக்ஸ் வரப்போ உங்களுக்கு ரஃப் ஒர்க் சீட் வந்துடும். சரியா? அதே மாதிரி பேப்பர் 2ல உங்களுக்கு சம்ஸ் ஏதாச்சும் வெளியே பார்க்கணும்னாலும் உங்களுக்கு ரஃப் ஒர்க் சீட் கொடுத்துருவாங்க. ஆனா ரஃப் ஒர்க் சீட்டை திருப்பி வாங்கிடுவாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை மதியானமோ என்ன பண்ணலாம், நம்மளோட சேனலுக்கு இந்த நம்பர் சொன்னேன்ல, கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அனுப்பலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டும் அனுப்பலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. அனாலிசிஸ் வீடியோ அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் கீயும் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா சொல்லுவோம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே, பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே நம்ம இதில் அவைலபிளா இருக்கு. ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு 2000 MCQ அடங்கியது. தமிழுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து இதை படிச்சாலே போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் 10 யூனிட்டும் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் 11ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின் லைவ் கொடுக்க போறோம். லைவ் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஃப்ரீ டெஸ்ட் வந்து லைவா ஃபுல் மாடல் டெஸ்ட் பேப்பர் 2க்கு கொடுக்க போறோம். அது மாதிரி பொது அறிவு டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே கொடுத்துருவோம். தமிழ் எலிஜிபிலிட்டி ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு, ஆப்டிடியூட் ரீசனிங் கிளாஸஸ் இருக்கு. தயவு செய்து எல்லாமே எல்லாரோட பிளேலிஸ்டும் கீழே இருக்கு. கடைசி நேரத்தில் போறவங்க இதனாச்சும் தயவு செய்து பார்த்துட்டு போங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்ச் நான் கண்டிப்பா பாஸ் ஆகணும் சார், எனக்கு இப்போ வாங்கினாலும் நான் படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் தான், பே பண்ண உடனே வாங்கிக்கலாம். தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.